மருத்துவ ஜோதிட ரீதியாக கண்ணில் உள்ள ஒவ்வொரு நுண்ணிய உறுப்புகளுக்கு எந்த அளவில் கிரகத்தின் தாக்கங்கள் இருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கிறோம். கண்ணினுடைய கருவிழிக்கு சுக்கிரனும் குருவும் பொறுப்பேற்கிறார். ஒருவருடைய கண்ணின் பார்வை திறனுக்கு சூரியன் பொறுப்பேற்கிறார். ஒருவருடைய கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும், அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். அப்படி ஒரு அழகான கண்களை கொடுக்கக்கூடியவர் சந்திரனும் சுப ரீதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பொறுப்பேற்கிறார்கள். அந்த கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய சதை கோலத்திற்கு குருவும், அந்த கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நீர்மத்தன்மை, அதாவது அந்த பசை போன்ற நீர்மத்தன்மைக்கு சந்திரன் பொறுப்பேற்கிறார். கண்ணில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு புதன் பொறுப்பேற்கிறார். கண்ணின் இமை இருக்கிறதல்லவா, அதற்கு செவ்வாய் பொறுப்பேற்கிறார். அந்த கண்ணின் இமையிலே இருக்கக்கூடிய முடிக்கு கேது பொறுப்பேற்கிறார். எப்படி உடல் ரீதியாக இரத்த அழுத்தம் இருக்கிறதோ அதே போல் கண்ணிலே இருக்கக்கூடிய இரத்த அழுத்தத்திற்கு சனி பகவான் பொறுப்பேற்கிறார். இரு கண்களில் ஒரு கண் மட்டும் பிரச்சனையாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ராகு பொறுப்பேற்பார். அந்த கண்ணிலே இருக்கக்கூடிய விஷயங்களை மூளைக்கு தகவல் ரீதியாக கொண்டு செல்வது யார் அப்படின்னு சொன்னால் புதன். அதே மாதிரி அந்த தரும் தகவலை மூளையிலே பதிவிடுவது யார் என்று சொன்னால் குரு பகவான். அதே மாதிரி ஒரு சிலருக்கு குளுக்கோமா போன்று கண்ணிலே நீர் வடிந்து கொண்டே இருக்கும், அதற்கு அந்த மாதிரி பிரச்சனைக்கு பொறுப்பேற்கக்கூடியவர் அவருடைய ஜாதகத்திலே சந்திரனையும் பாவப்பட்ட சுக்கிரனுடைய நிலையும் பார்த்தால் அதற்குண்டான தீர்வினை காணலாம். ஒருவருக்கு மார்கண் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு சுக்கிரன் பொறுப்பேற்பார். அதே மாதிரி மாறுபட்ட தோற்றமுடைய கண்கள், இதற்கு சுக்கிரன் பொறுப்பேற்பார். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு கண்ணு சின்னதாக இருக்கும், ஒரு கண்ணு பெருசாக இருக்கும், இதற்கு கேது பகவான் ஆதிக்கம் கொள்கிறார் என்பதை நாம் இந்த மருத்துவ ஜோதிட ரீதியாக கண்ணில் உள்ள ஒவ்வொரு பகுதி பொருட்களையும் அதன் ரீதியாக உண்டான மருத்துவ முறைகளை பார்ப்பதற்கு இது ஒரு எளிமையான ஒரு வழியமைப்பை நமக்கு சுட்டி காட்டுகிறது.